ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பவி அண்ட் பேபிஸ் லைஃப் ஸ்டைல். ஹாப்பி கார்டனிங். யாருக்கெல்லாம் கார்டனிங் பிடிக்குமோ கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரோஸ் செடினா ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ஒரு 50-60 ரோஸ் செடி வச்சு இறந்து போயிருக்கோம். ஆனால் அப்படி இருந்துமே ரோஸ் செடி வைக்கிறதும் அதில் பூ பூத்து வர ஹாப்பியே நம்ம காசு கொடுத்து வாங்கினா கூட கிடைக்காது. பாருங்க, நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரோஸ் செடி வைக்கும்போது என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ரோஸ் செடியில் எல்லா செடியிலையும் கொழுந்து மொக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி நான் ஈவினிங் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயும் பாருங்களேன், செந்தளிர் கொழுந்தெல்லாம் அழகாக வந்துட்டுருக்கு. ஒவ்வொன்றுலேயுமே மொக்கு இருக்குது. ஈவினிங்காக எடுத்தனாலும் சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கண்டிப்பாக எல்லா செடியிலும் மொக்கு வந்திருக்கு. ஆனால் நான் செயற்கை உரம் எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை உரம் தான். மெயினாக கொக்கோபிட் கிடையாது, செம்மண், நான் கரிசல் மண், அதே மாதிரி தோட்ட மண், மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க உரம், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி ரோஸ் பிளான்ஸோட நிறைய விஷயம் தெரியணும், செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பவி அண்ட் பேபிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி